ஆதித்யானே. நம்ம படப்ப மணி எப்படி செத்தான்? ரிலீஸ் ஆகி நாளே இவர்கிட்ட வேலையை காமிச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததா உங்களுக்கே தெரியுமே. நீங்க யாரும் ஒத்துக்க வேணாம். நானே அவங்கள யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? இல்லை சார், எவனும் வாயை திறக்க மாட்டாங்க சார். சார் இவனுங்க தான் சார். என்னையா உட்கார வச்சு விருந்தா பட போறீங்க? ஏய் ஒழுங்கா உட்காருங்கடா. சார் அந்த சபை சம்பத்தில் ஏன் நான் தான் சார். அது நான் தான் சார் ஆச்சேன். என்ன இப்படி போயிட்டு அடிச்சானுவா சார்? அன்றைக்கி நாங்கள் 3 பேர் தான் சார் ஒன்றா போனோம். அது என்ன சப்வே சம்பவம்? கொஞ்சம் விளாவரியா சொல்லு. அந்த கிட்டா மேட்ரு தானே சார்? டேய் அது இல்லடா, ரேப் அட்டம்ப்ட் அதானே சார்? அது நான் தான் பண்ணேன். என்ன கேஸுன்னு தெரியாது, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் செஞ்சதை மட்டும் நீங்க. சார் இதில் வாயை திறக்காம ஒருத்தன் இருக்கான். அவனா வாயை திறந்த பேசினா இப்படியே கோர்ட்டு கூட்டு போவேன். இல்லைன்னா என்னோட இன்னொரு முகத்தை பார்த்துருவீங்க. என்ன கேஸுன்னு சொன்னா தானே சார் ஒத்துக்க முடியும். முத்து சார். ம் ஓகே சார். ஐயோ சார் 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 நான் தான் பண்ணேன் சார் 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 செயில இருக்கும்போது தள்ளி விட்டேன் சார். ஸ்பாட் விட்டுட்டேன் சார். பயத்தில் திருவள்ளூர் போயிட்டேன் சார். இது கேட்குற விதத்தில் கேட்டால் தான் சொல்லுவேன்ல. இவ்வளோ வீம்ப வாயை திறக்காதவன் என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்த செயினை சேல்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது, சேஃப்டி பண்ணியிருக்கணும். இவனுக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுங்க. ஓகே சார். நாளைக்கு எந்த சேதாரம் இல்லாமல் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க. ஓகே சார். அது வரைக்கும் யாரையும் விடாதீங்க. எஸ் சார். சார் ஆதித்யா, ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ், உடனே கமிஷனர் ஆஃபீஸ் வாங்க. ஷூர் சார். சார் சார் ஹலோ ஆதித்யா, சிடா. தேங்க்யூ சார். எந்த விஷயமா உங்களை கூப்பிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுற நீங்கள் இந்த கேஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஷூர். ரைட். ஸோ டெல் மீ சம்திங் அபவுட் திஸ் கை. ஐம் ஷோர் திஸ் ஹாஃப் இட் ஜஸ்ட் காட் லக்கி. லெட்ஸ் நாட் பி ஓவர் கான்ஃபிடென்ட் அண்ட் அண்டர் எஸ்டிமேட். சிஎம் வரைக்கும் பேச வச்சுட்டான். சார் ஐ வில் ஃபைண்ட் சம் சொல்யூஷன் இன் அ வீக். குட். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சார் ஐ நோ திஸ் கைஸ் வெரி வெல். ஐ வில் மேனேஜ் வித் தம். ஆல்ரைட். Vikram and Vishwa, join Aditya and give us your best. Sure, sir. Best. Thank you, sir. I'll do my level best. சார் அவன் கால் ஒரே நம்பர்லேருந்து தான் சார் வந்திருக்கு. ஆனால் மொபைல் கனெக்டாக இருக்கிறது வேறு டவர்லேருந்து சார். ஃபர்ஸ்ட் கால் ஃபேக்குன்னு எல்லாரும் நம்பின மாதிரி செகண்ட் கால் வர வரைக்கும் நம்மள ட்ராக் பண்ண மாட்டாங்கன்னு அவனும் நம்பியிருக்கான். சார் இந்த கேஸை பற்றின டீடைல்ஸ் இந்த ஃபைலில். ஹலோ காவல்துறை கட்டுப்பட்டறை, நான் உங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? மேடம் நான் தான் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. என் குரலை கேட்டால் எல்லாருக்கும் தெரியுது, உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? சார் ஹலோ மேடம், அவன்தான் சார். யாராவது லைன்ல இருக்கீங்களா? லைன்ல வாங்க. தம்பி பதட்டப்படாதீங்க. என் பேர் இனியன். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்க டாக்டர் இனியன், அண்ணா நகர், am I correct? மகிழ்ச்சி. என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு ரொம்ப நன்றி. பட் நான் அண்ணா நகர் இல்லை, அதே கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருப்பேன். சரி டாக்டர், என்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? தம்பி நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்போ உங்கள் ஆழ் மனசில் எத்தனை நாளாக இந்த மாதிரி நடக்க போகிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது? அது டாக்டர், போன வருஷம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு நினைவு திரும்புகிற அன்னைக்கு ஏதோ ரயில் ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் சாக போகிறதா எனக்கு தோணுச்சு. அது ஏதோ கனவா இருக்குன்னு தான் நான் முதல்ல நினைச்சேன். ஆனால் மறுநாள் பேப்பரில் நான் பார்த்து பழகின அதே முகம் ரயில் ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறதா வந்துச்சு. அன்னையிலேருந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. அது தந்த வலியும் வேதனை என்ன ரொம்ப பலவீனமாக்கிருச்சு டாக்டர். சில சமயம் தற்கொலை பண்ணிக்கலாம். கூல்டாம். உணர்ச்சி வசப்படாதீங்க. அந்த லொக்கேஷன் மாற்றிட்டான். என்னடா சிக்னல் கண்ட்ரி டு கண்ட்ரி ஜம்ப் ஆகுது, மாறி வந்துட்டு இருக்கான். இப்போ நான் கால் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்ம நாட்டோட பொக்கிஷம், பல ஆயிரம் ஆண்டுகளா நம்ம மண்ணில் இருக்கிற விலை மதிப்பற்ற கடவுள் சிலையை வெளிநாட்டுக்கு கடத்த போறாங்க. அது இப்போ இருக்கிற இடம் நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கிற இடம் மாதிரி தெரியுது. அந்த இடத்தை சுற்றி கட்டடமும் ரோடுகள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட கௌரவ சின்னத்தை எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். நான் இந்த தகவலை மீடியாவுக்கு சொல்ல போறதில்ல. அது குற்றவாளிக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிடக்கூடாது. He is not a psycho. Neither is he a patient.
மறுபடியும் சொல்கிறேன், அவன் ஒரு தீர்க்கதரிசி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். அதனால் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட விட்டுருக்கான். முதல்ல அந்த கடவுளை காப்பாத்துங்க. He is a prophet. நெட்வொர்க்கே மாறிட்டு 3 நிமிஷம் கால்ல 3 கண்ட்ரி மாறிட்டு. చెప్పాను కదరా నీకు, పొద్దున్న సరికి నాకు అందాల. మాట మారితే ఈ కొండారెడ్డికి నచ్చదు, తెలిసిందా? పెట్టా ఫోను. குண்டாரெட்டியா? ஆமாம் சார். அப்பா அந்த யார்டு தான், கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் சார். நாங்கள் உடனே வரோம். யார் சார் கொண்டாரெட்டி? செல்ல கடத்தல் கும்பலில் பெரிய கை, கஸ்டம்ஸ், போலீஸ், எக்ஸைஸ்னு எல்லா இடத்துலையும் செல்வாக்கான பிஸ்னஸ் மேன். ఏరా పార్థిబా, బాగుంటావా? உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? రేయ్, మైసూర్ చక్రయ్య నీ గురించి చాలా గొప్పగా చెప్పుంటాడ్రా. నువ్వుదా లీడింగ్ సెల్లర్ అని నా గురించి తెలవకపోయినా ఎవరికి చెప్పనక్కర్లేదురా. నేను కొండారెడ్డిరా, కొండారెడ్డి. మీరు ఈ బిజినెస్లో సామ్రాట్, ఆ లోకల్, ఇంక ఇంటర్నేషనల్. డేయ్, ఎక్కడున్నాడ్రా నా దేవుడు? రా చూపించు. வாங்க. எங்கே இருக்கு? தோசை. చెప్పరా, నేను ఏం చేయాలి నీకు? అర్జెంటుగా ఒక 300 కోటి కావాలన్నయ్య. ఏది బై ఎలక్షనా? అవునన్నయ్య. సరే పంపిస్తాను నీకు. థ్యాంక్స్ అన్నయ్య, చాలా సంతోషం. సరే ఇదో ఫోన్ తీసుకో. స్వామి, నీ పౌరేందో ఇక్కడ ఉన్న వాళ్ళకి తెలవదు స్వామి. అందుకే నిన్ను ఫ్రాన్స్కి పంపిస్తున్నాను. ఇది నా భాగ్యం. ரெடியாரு, இது 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள விக்கிரகம் ஃப்ரம் தஞ்சாவூர். ఒరే పార్థివా, నాకొక పవర్ ఉందిరా. నా కంటితో చూసే ఈ శిల డీటెయిల్స్ చెప్పగలను. ఇది ఇరిడియం విగ్రహం. లోపల ఉన్నది మరగదం. అందుకేరా 1000 కిలోమీటర్ దాటి ఇక్కడికి వచ్చాను. నా స్వామికి నా చెప్పనదే రేటు 500 కోటి. 100 కోటి అడ్వాన్స్. ఒరే రాజు, చెప్పండి సార్. పంపిరా. పార్థివా, ఈ శిలని నేను చెప్పిన అడ్రస్కు జాగ్రత్తగా చేర్చాలా. డబ్బులు ఎక్కువ వచ్చాయని తారుమారు చేశావో నీ ఇంట్లో నీ ఫోటోకి మాల ఉంటుంది, జాగ్రత్త. ரெடியாரு, நான் எதிர்பார்க்காத பணத்தை அட்வான்ஸாகவே கொடுத்துருக்கீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இதே சாமி நீங்கள் சொன்ன இடத்துல இருக்கும். ఈ కొండారెడ్డికి మాట మారితే నచ్చదు, జాగ్రత్తగా పనిచేయి. சார் அது கொடு. சார் இந்த கண்டெய்னர் கூட தான் சார் போயிட்டு வந்தாங்க. நாங்கள் 3 பேர் உள்ளே போகிறோம். அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்டேட் பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏய் வா.
டேக் லீட். ஓகே ஓகே சார். பின்னாடி லெஃப்ட்ல ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாரு. எதுவும் ஆகலைல்ல? நோ சார். லெட்ஸ் ப்ரொசீட். ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு கிரேன் ஒன்று அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு சார். விடாத விடாத போ போ. போடா போடா நீங்க முடிச்சு போடா போடா. விடாத விடாத. ₹800 கோடி மதிப்பிலான சிலைகள் மீட்கப்பட்டன. தீர்க்கதரிசியின் எச்சரிக்கையால் பிரான்சிற்கு கடத்தவிருந்த 800 கோடி மதிப்பிலான நடராஜ சிலை உட்பட 3 சிலைகள் மீட்கப்பட்டன. Parthiban and his associates were shot at. சார், நடந்த துப்பாக்கி சூட்டில் குற்றவாளிகள் மட்டும்தான் சார் இறந்திருக்காங்க. Really? No comments. Next. இது மனித உரிமை மீறல் இல்லையா சார்? This is a sensitive case. சென்னை திருமங்கலத்தில் இயங்கி வந்த எம்சிபி வங்கியின் கிளை மேலாளர் சதாசிவம் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு பயந்து அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்று தெரிய வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இதே வங்கியில்தான் பல கோடி ரூபாய் பணம் காணாமல் போயிருந்ததாக தகவல் வெளியானது. போலீசாரின் விசாரணையில் மீட்கப்பட்ட அந்த பணம். சொல்லுங்க சார், நான் தான் தீர்க்கதரிசி. ரொம்ப முக்கியமான விஷயம். மயிலாப்பூர் கிண்டி ஏரியாவில் அடுத்தடுத்து 2 கொலைகள் நடக்க போகுது. தயவு செஞ்சு காப்பாத்துங்க ப்ளீஸ். எப்படியாவது காப்பாத்துங்க. ஹலோ, அத்தனையும் காணோம், எல்லாம் டீ குடிக்க போயிட்டாங்க. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். சார், அவன் மறுபடியும் கால் பண்ணிட்டான் சார். அடுத்தடுத்து மர்டர் நடக்க போறதா சொல்றான் சார். எங்க? மயிலாப்பூர் கிண்டின்னு சொன்னான் சார். எப்போ? அதை சொல்லாம கட் பண்ணிட்டான் சார். விக்ரம விஷாவை அந்த ஏரியாக்கு போக சொல்லுங்க. Immediately check all the CCTV from Mylapore to Mount Road. Srinivasan கால் பண்ணுங்க. Srinivasan, நீங்க வரும்போது என்ன டைம் இருக்கும்? சார் 11:30 சார். நாங்கள் ரவுண்ட்ஸ் வரும்போது மர்டர் நடந்து முடிஞ்சிருச்சு சார். எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். சார், ஸ்ரீனிவாசன் பேசியாச்சு சார். எல்லா ஃபுட்டேஜையும் கண்ட்ரோல் ரூமில் செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு சார். பாடி ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். கிண்டி போலாம் வாங்க. இல்லை, யார் பண்ணதுன்னு தெரில. இன்னும் எந்த சந்தேகமும் வரல. நான் எல்லா விஷயத்தையும் அப்புறமா சொல்கிறேன். இல்லை, சுற்றி ஆளுங்களாம் இருக்காங்க, என்னால் சரியாக பேச முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்க. யார் லைனில்? ரிலேஷன் சார். அன்னோன் நம்பர்னு இருக்கு சார். அப்படி தான் சார் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சேன். ஹலோ ஹலோ, என்னங்க ஆச்சு? யார் இந்த லேடி? சார், என் செகண்ட் ஒய்ஃப் சார். வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், அப்படி சேவ் பண்ணி வச்சேன் சார். வண்டி எடு. சாரி சார். இந்த கேஸை உடனே சார்ட் அவுட் பண்ணோம். வில் ஃபிகர் இட் அவுட் சார், டோன்ட் வரி, பிடிச்சிடலாம். ஹலோ, எப்போ? என்னாச்சு? ஒன் மோர் இன்ஸ்டன்ட் சார். சார், ஸ்ரீனிவாசன் எங்க இருக்கீங்க? கண்ட்ரோல் ரூம் சார். அந்த கால் எத்தனை மணிக்கு வந்தது சார்? 11:30க்கு வந்தது. ஈவன் ஸ்டேஷனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். என்ன சார் ஆச்சு?
அவ சொன்னபடி செஞ்சுட்டான். சார் அவன் பண்ண கால் வந்து விடுங்க ஸ்ரீனிவாசன், ஒரு யூஸும் இல்லை. இல்லை சார், அவன் ஃபோன் இன்னும் ஆக்டிவ்ல இருக்கு சார். இதுக்கு முன்னாடி அவன் பண்ண கால்லாம் இறந்து போனவங்களுடைய சிம்ல இருந்து. இந்த வாட்டி அவன் பண்ணியிருக்கிற கால் ராயபுரம் டவருக்கு கனெக்ட் ஆயிருக்கு சார். அந்த சிம் ஆக்டிவ்ல இருக்கு சார். அவன் வாட்ஸ்அப் டிபியில் கூட ஃபோட்டோ இருக்கு. பட் இந்த வாட்டி அவன் பண்ணியிருக்கிற கால் IMEI நம்பர் வந்து வேற சிம்மோட கனெக்ட் ஆயிருக்கு சார். அவன் வாட்ஸ்அப் டிபியையும் DCRையும் உடனே அனுப்புங்க. டெஃபினட்டா சார், இப்பயே அனுப்பிடுறேன் சார். சார் நம்ம சிம்மில் வந்த எல்லா கால்ஸும் நார்த் மெட்ராஸ் டவரில் கனெக்ட் ஆயிருக்கு சார். இந்த கருணாகரன் மேலே 3 கேஸ் இருக்குது சார். கண்டிப்பாக நம்ம தேடுற அவனா கூட இருக்கலாம். அவனை பிடிக்க போகிற விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. எஸ் சார். நீங்கள் 2 பேர் மட்டும் போக உங்கள் லைவ் லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ எங்கே இருக்கா? சிக்னல் இங்கே காட்டுது. ஆப்பில் இந்த இடம் தான் அக்யூரேட்டாக காட்டுது. இங்கே தான் இருக்கணும். என்னடா ஃபோன் பண்ணி மயிறு, நீ மர்டர் பண்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய அக்யூஸ்டா? மௌட்ரா சார், அக்யூஸ் தான் சார். ஆனா மௌட்ரு பண்ணவே பெரிய அக்யூஸ்டா இல்ல சார். இந்த 5 கொலைக்கு பின்னால யாரெல்லாம் இருக்கீங்க? 5 கோலியோ? ஐயோ சார், கேக்குது என்னவோ கெத்ததா சார் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒத்து பீஸ் இல்ல சார், டம்மி பீஸ் சார். இது பாருங்க, பிட் பேக்கெட் தான் சார் ப்ரொபோசல். என்ன போய் தப்பா புடிச்சு வச்சினே. என்னடா கதை விடுற? நேத்து இந்த ஃபோன்ல இருந்தானே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கேன். என் ஃபோன்ல இருந்தா புரிஞ்சிச்சு சார். இப்போ புரிஞ்சிச்சு. இந்த டிவியில் நடக்க போறதெல்லாம் அப்டேட் பண்ணுகிறேன். அவனை தான் தேடி வந்துக்கிறீங்க. அது நான் இல்லை சார். நேற்று நைட்டு ட்ரிப்ளிகேன் பார்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தன் ஒரு கட்டிங் இன்கமிங் கொடுத்துட்டு என் ஃபோனில் அவுட் கோயிங் பண்ணிட்டான் சார். அவனை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்கா அவன்? வெயிட், அவன் அப்படியே போய் அப்படியே இறங்கி வந்து அப்படியே சார் அதான் போட்டு குத்துறேன்றல சும்மா அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சார். ரெஸ்பெக்டாக இருப்பீங்களா? அவனை முதல்ல காட்டு, நாங்கள் ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறோம். அப்படி இருக்கணும். ஏன்னா சும்மா அடிக்கிறீங்க. சரி போடுங்க, எல்லாம் பாட்டில் குத்துருவேன். வரேன் சார் வா. டேய், எங்கேயாவது எஸ்கேப் ஆகும் நினச்சேன். தெரியும் சார், பாத்ரூம் வழிக்கு வந்து கைகள் வடிவா தானே. வாங்க சார், எங்கள் சித்தப்பா கூட போனாலும் அப்படி தான் கை வச்சு வந்தப்பல வீட்டுக்கு. எங்களுக்கு எல்லாம் சரி சாதாரணம். கர்ணா, வரும்போது 4 இட்லி கட்டிங்கன்னு வந்துடுறியா? அடையாங்க, நீ வேற என்னைய கூட்டு போய் கழித்து தான் வைக்க போறாங்க. போடா, மறந்துடாதக்கா. அரஸ்டுக்கா, அரஸ்டே. ஊர்ல போய் சொல்லு, பெரிய பெரிய ரவுடிகளை வலை வீசி பிடிச்ச மாதிரி என்ன பிடிச்சி போறாங்கன்னு அக்கா சொல்லு நினைக்கிறீங்க. ஆஜி போய் சொல்லாது. ஏய், அந்த பாரு, கர்ணா போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கிட்ட வந்தா எதிரடு. நமக்கு இல்லை ஆடு சார். என்ன அடிக்கிறானுங்களே, ஒவ்வொன்றும் கோளாறு சார். ரொம்ப தொந்தரவு கொடுப்பானுங்க சார். உங்களை பார்த்தானே எப்படி பம்புறானுங்க பார்த்தீங்களா? சார் இங்கே தான் சார் எங்கன்னா இருப்பான் அவன். சார், கத்திப்பாரா பிரிட்ஜு கீழே இருக்கிற மாதிரி இருக்கு சார். டிராஃபிக் இல்லாத நைட் நேரம். பைக்கில் போகிற ஒருத்தர் வழி மறிச்சு 5-6 பேர் துரத்துறாரு சார். அவர் உயிரை காப்பாற்றிக்க ஓடுறாரு சார். அவர் அங்கேயே துரத்தி கொல்ல பார்க்குறாங்க சார். சீக்கிரம் காப்பாற்றுங்க சார், ப்ளீஸ். சார், இட்ஸ் கன்ஃபார்ம் சார். We are in the spot. வாசி, ஒரே குரலை பேசினாக்க நம்ப மாட்டடா. போலீஸ்க்கே போர் அடிச்சிடும். கன்ஃபியூஸ் பண்ணணும், அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். எங்க தளபதி மாதிரி பேசுறா. பேசுவோம். என்னங்கண்ணா, கத்திப்பரா பிரிட்ஜின்னு நினைக்கிறேன். கீழே பைக்கில் போகிற ஒருத்தர் 4-5 பேர் வெட்ட போறாங்கண்ணா. நீங்க தான் காப்பாற்றணுங்கண்ணா. ஐ எம் வெயிட்டிங். நீங்க எல்லாம் இப்போ வந்து ஆடுறீங்கடா. எப்பவுமே எனக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் தான்டா. அவரை மாதிரி பேசு. கண்ணா, கத்திப்பரா பிரிட்ஜின்னு நினைக்கிறேன். மேல பெயின்லாம் பறக்குது. கீழே பைக்கில் போகிற ஒருத்தர் வழிபறிச்சு 5-6 பேர் வெட்டுன்னு வெட்டுறாங்க. இப்போ வந்தா காப்பாத்தலாம். இது எப்படி இவன்லாம் அந்த அளவு ஒத்து கிடையாது. தளபதி தல எவ்வளவு வேணாலும் சொல்லு. எங்க வாத்தியார் முன்னாடி நிக்க முடியுமா? டேய்,
டேய் டேய் ஏன்டா அவனை குறைச்சு கொடுக்குறீங்க? டேய் வாசு வந்து பார்ட்டிகளுக்கு தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி பேசி காட்டு. என்ன வாசு? யாரா கண்ணா அது? ஏன்டா டேய் மண்ணூருண்ட காக்கி பேண்ட்டு கீழே சவுப்பு சூலாம் போட்டுன்னு வெறப்பா நிற்கிறாங்க. இவங்கள பார்த்தா யாருன்னு கேட்குறேன். இப்போ பாரு அவன் கேட்குற கேள்விலாம் ஒழுங்காக ஆன்சர் பண்ணிட்டு எல்லாம் எஸ் ஆகிடுவான். யாரா அவனுங்க? போலீஸ். போலீஸா? ஓடி போலாம் டிடிஎஸ் சவுண்ட் அதிகமாக கேட்குது. பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸ்பின்னு யாருக்குன்னு ஸ்டெம்ப் எகுறுது. எல்லா விக்கெட்டும் க்ளோஸ். நம்ம 2 பேர் மட்டும்தான். அடுத்த டர்ன் என்னதுன்னு சொல்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆமாம் மச்சான். எப்பா இந்த கூட்டத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. காசு கொடுத்தாங்க, மிமிக்ரி பண்ண. என் மேல எந்த தப்பும் இல்லை தம்பி. என்னடா தம்பி? சார் என் மேல எந்த தப்பும் இல்லை சார். ஏன் சார் இப்படி பொழுக்கு போட்டு அடிக்கிறீங்க? நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? இருக்கிற 4-5 கமிட்மெண்ட்டை முடிச்சு அதை தீர்க்கதரிசி மேலே போடலான்னு பார்த்தா அதுக்குள்ள மூக்கு வேத்து நீங்க வந்து நின்னா நான் எப்போ பொழப்பு நடத்துறது? நேரத்துக்குண்ணா இவனுங்களுக்கு போய் விளக்கம் கொடுத்துக்கினேன். இவனுக்கு 2 பேர்த்தையும் போட்டு அந்த தீர்க்கதரிசி கணக்கில் எழுதிக்கினா என்னண்ணா? சொடுக்கு போடுற நேரத்தில் குத்த போடுற பாயிண்ட எனக்கு இவன் தான்டா பலம். இந்தாண்ணா. மயிலாப்பூர் மற்றும் கிண்டியில் நடைபெற்ற இரட்டை கொலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை இணை ஆணையர் திரு ஆதித்யா தலைமையிலான தனிப்படையினர் கைது செய்தனர். எனக்கு அப்பவே தெரியும்ல இந்த கொலைகார டீமுக்கும் தீர்க்கதரிசிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு. எப்படி? தீர்க்கதரிசி தன்னை தீர்க்கதரிசின்னு எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது. ஆனா அந்த பையன் நான் தான் தீர்க்கதரிசி பேசுறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன் பாரு. எங்களுடைய ரெகுலர் இன்ஃபார்மர் வாய்ஸில் இன்னொருத்தர் மிமிக்ரி பண்ணி 5-6 கொலைகள் பண்ண திட்டம் போட்டிருந்தாங்க. பட் ஒன்ஸ் அகெயின் ஆதித்யாவோட டீம் அவரை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் சேஃப். வணக்கம் காவல்துறை, உங்கள் நண்பன். இது சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறை. வணக்கம் சார். ஹலோ, நான் தான் சார். அவன் தான் சார். தொடர்ந்து வரும் பரபரப்பான தகவல்களுக்கிடையே தீர்க்கதரிசி மீடியாக்களுடன் இணைந்துள்ளார். அதை கேட்கலாம். இதனால் வரைக்கும் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. தெய்வம்னு ஒன்று இருக்கிறது உண்மைன்னு நம்புற மாதிரி குழந்தை ராகவி காப்பாற்றப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி. அதே சமயம் என் பேரை யூஸ் பண்ணி தப்பு நடக்கிறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மோசடி கும்பல்கள் ஆதாயம் தேடுவாங்களோட பயம் வந்துருச்சு. இனி எந்த ஒரு தகவலையும் நான் சொல்ல போகிறதில்ல. அதுக்காக எனக்கு தோன்ற விஷயங்களை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நான் ஞானியும் இல்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நான் முடிச்சுக்க போகிறேன். வேணா வேணா வேணா. இரியா இரியா. உனி மராட்ல உயிரோடு இருக்கணியா?
ஏய் ஏய் 2 1 வெல் பிளேட், எக்ஸலண்ட் மூவ். ஆமா, தீர்க்கதரிசி. இஸ் நோவேர். அதை சரியான நேரத்தில் சொல்லி மக்களை நம்ப வச்சிட்டான். பட் he is now here. அவன் லிஸ்ட்ல இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. இந்த துப்பாக்கி குண்டு நம்மளை ஏமாத்துறதுக்காக தரையை நோக்கி கூட சுட்டிருக்கலாம். என்ன வளர்றீங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன்? வளரல சார், நமக்கு கேட்டது சத்தம் தானே. அவன் நம்ம எல்லாரையும் அவன் மேலேயும் நடக்கிற சம்பவங்கள் மேல மட்டுமே ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி திசை திருப்பியிருக்கான். நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட கொலை. Do you have any proof? அவன் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் அவன் கொலை தான் பண்ணியிருக்கணுன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சார். இது தனியாக ஒரு மனுஷனால செஞ்சிருக்க முடியாது சார். என்ன ஸ்ரீனிவாசன் குழப்பறீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நான் குழப்பல சார், அவன் நம்மளை குழப்பியிருக்கான். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அவன் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கிறானோ அதே நம்பருக்கு அவனுக்கு திண்டிவனத்துலேருந்து ஒரு கால் வந்திருக்கு. அதான் சார், அந்த குழந்தை ஆழ்துளை கிணத்துல விழுந்த அந்த குழந்தை பேர் ராகவி. அந்த ஆழ்துளை கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற டவர்ல இருந்து இது நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை சார், நடந்த சம்பவங்களுடைய எல்லா புள்ளிகளையும் ஒன்னா சேர்த்தா அவன் ஒரு அழகான கோலத்தை வரைஞ்சிட்டு அற்புதமாக மறைச்சிட்டான். நாம தொடங்க வேண்டியது அவன் சொன்ன ரயில் விபத்திலிருந்து. இதுவும் அந்த திண்டிவனத்தில் நடந்தது தான். ரயில் விபத்தில் இறந்த ஒருத்தனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு தான் தோணும். ஆனால் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பற்றி டாக்டர் இனியன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சின்னதாக ஒரு இடைவெளி. டிட் எனி ஆஃப் யூ நோட்டிஸ்ட்? அந்த இடைவெளிக்கு நடுவில் ஒரு விசும்பல். எனக்கு நினைவு திரும்புற அன்னைக்கு ஏதோ ரயில் ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் சாக போறதா எனக்கு தோணுச்சு. அது ஏதோ கனவா இருக்குன்னு தான் நான் முதல்ல நினைச்சேன். ஆனால் மறுநாள் பேப்பர்ல நான் பார்த்து பழகின அதே முகம் ரயில் ஆக்சிடென்ட்ல இறந்து போறதா வந்துச்சு. அவனுடைய சூப்பர் பவர் ஐடியாவை நம்பும்படியா நம்ம மேல திணிச்சிருக்கான். இறந்து போன எல்லாருமே சிலை கடத்தல்ல சுட்டுக் கொல்லப்பட்ட பார்த்திபனோட நெருங்கிய சொந்தக்காரர்கள். ரயில் ஆக்சிடென்ட்ல இறந்தவன் பேரு கலையரசன். அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு பேரு தேவகி. கலையரசன் இறந்த கொஞ்ச நாள்லயே தேவகியும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த தேவகியுடைய அப்பா வேற யாரும் இல்லை, நந்தனம் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவர். அந்த பொண்ணுடைய தாய் மாமா எம்சி பேங்கோடைய மேனேஜர் மிஸ்டர் சதாசிவம். சதாசிவம் மகளுடைய கல்யாணத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற போட்டோ. இதை அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காரு. இதில் சர்ப்ரைஸ் என்னன்னா, இறந்து போன அத்தனை பேருமே இந்த கல்யாணத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் சார், அப்போ அந்த தீர்க்கதரிசி யாரு? ட்ரெயினில் அடிபட்டவனுடைய அண்ணனா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். சரி சார், பட் வாட் இஸ் ஹிஸ் மோட்டிவேஷன்? கலையரசனை சிலர் தாக்கி இருக்கலாம், அதில் அவர் இறந்து போயிருக்கலாம், அந்த கொலையை ஆக்சிடெண்ட்டாக மாற்றிருக்கலாம். சொந்தங்கள்லாம் சேர்ந்து பண்ண கொலை எப்படி ஆக்சிடெண்ட்டாக மாற்றப்பட்டுச்சோ அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கி அதே பாணியில் ஆக்சிடென்ட்னு நம்ப வச்சுட்டேன். பட் நான் இப்போ அந்த தீர்க்கதரிசி மாதிரி இல்லாமல் தீர்க்கமாக சொல்ல போகிறேன். இஃப் ஐ நாட் ராங், அவனுடைய வேட்டை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். அவன் கடைசியாக கொலை பண்ண போகிறது ரொம்ப கொடூரமாக இருக்கு. போலீஸுக்கு தேவை எவிடன்ஸ் எல்லாமே கைக்கு வர மாதிரி.
மாட்டேனா அவனை விட்டுறாத. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். நம்ம வீட்டு பொண்ணை எப்படி அவன் கூட்டிட்டு போக முடியும்? டென்ஷன் ஆகாத பிரேமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, நானும் தான் லைன்ல இருக்கேன். தேவகி பிரேமாக்கு தான் மருமகளா வரணும். ஞாபகத்துல வச்சுக்கோ. உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்லனா நான் பாத்துக்கிறேன். அட அப்படிலாம் விட்டுற மாட்டேமா, சொல்றதே கேளு, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லுவ, ஆனா பண்ண மாட்டேன். நாங்களே பாத்துக்கிறோம். வை சுமதி, பிரேமா இவளுக அண்ணே போலீஸ்னே போலீஸ்னே. நீ இல்லீகல், நீ பேங்க் மேனேஜர், நீங்க இருக்க வேணாம் போங்க. புது எஸ்பி மாதிரி இருக்கு. அண்ணே என்ன பண்றது? அவன் நம்ம தூரத்து சொந்தம் தாயா. என்ன ஒன்று வடநாட்டிலே படிச்சதுனால நம்மளே நம்ம ஊர் வாசனையும் தெரியாமல் வளர்ந்துட்டான். வரட்டும், வந்தா பேசிக்கலாம் விடு. சரி. வணக்கம் சார். என்னையா நடக்குதுங்க? ஏன் கட்டி வச்சிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. மர்டர் பிளானா? ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. நானே உங்களை வந்து இது விஷயமா பார்க்கணும்னு நினச்சேன். நம்ம ஆளுங்க இந்த மாதிரி பெரிய அதிகாரியாக இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி. என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தினான் அந்த பரதேசி பையன். லவ் மேட்டர் தானே, கிளம்புங்க. சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். பேசிட்டு இருக்கோம்ல, போயா இருடா தம்பி. அது சொல்றீங்க, இருடா. பேசிட்டு இருக்கோம்ல சார், நான் சொல்றதை கேளுங்க. மகேஷ் கூட்டு போங்க. தம்பி தம்பி பிரியா தம்பி தம்பி 20 வருஷமா என் பொண்ணு கண்ணு மாதிரி வச்சு பார்த்தனே, அது தப்பா? பொண்ணை பத்தி எப்படி வேதனைப்படுறாரு பார்க்க பாவமா இல்ல? உனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடு. சார், நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னா சார் நான் நம்பிக்கையாக இருந்தேன். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உசிரியே வச்சுருக்கோம் சார். அவதான் வேணும் அடம் பிடிச்சா, நீ உயிரோடு இருக்க மாட்டியே. நான் இப்போ வரலன்னா இங்கே பணமாக கிடந்திருப்பேன். பேசாமல் எழுதி கொடுத்துட்டு போயிடு. சார், எங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை சார். நாங்கள் 2 பேரும் மேஜர். யார் இல்லைண்ணா, அதனால தான் காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பேன். சார், நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மிரட்டாதீங்க சார். எனக்கும் சட்டம் தெரியும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியும். தம்பி, ஏன் இமோஷனல் ஆகிற? சட்டப்படி நீ செஞ்சது சரிதான். அதுக்காக நானும் சட்டப்படி நடக்கணும். நீ எனக்கு ஆர்டர் போடக்கூடாது. இது உங்க புள்ள தானே? உன் புள்ள ஏன் தற்கொலை பண்ணான்னு தெரியுமா? உன் புள்ள மேல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். போலீஸ்க்கு பயந்து ட்ரெயினில் விழுந்துட்டான். அடிப்பட்ட பையனோட அப்பா சார். வணக்கம் சார். ஓ, நீ தான் அந்த பையனோட அப்பாவா? ஆமாம் சார். பேர் என்ன? தாஸ். சொந்த ஊர்? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்காரனுக்கு திண்டிவனத்தில் என்ன வேலை? என் பையன் படிப்புக்காக வந்தான் சார். பார்த்தா கேடி மாதிரி இருக்க. அப்புறம் பையன் எப்படி இருப்பான்? என்ன வேலை செய்கிற? எலக்ட்ரிஷியன். சரி, என்ன விஷயம் என்ன பார்க்க வந்த? நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி என் பையன் பொறுக்கையில் சார். அவன் தற்கொலை பண்ணல. எப்படி எப்படி? என்ன கண்ணில் ஹை வோல்டேஜ் காட்டுறான்? ஓ, எலக்ட்ரிஷியன்ல. காட்டு காட்டு. உன்னோட பையன் எதுக்காக தற்கொலை பண்ணான்னு தெரிஞ்சுக்கும். உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். உன் பையனுக்கு இல்லாத கெட்ட பழக்கம்னு ஒன்றும் இல்லை. பொண்ணுங்க சகவாசம் ஜாஸ்தி. ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்ற பார்த்துருக்கான். கடைசி நேரத்தில் அவனை பற்றி தெரிஞ்சதால போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதனால் பயத்தில் சூசைட் பண்ணிட்டான். இதுதான் நடந்திருக்கு. இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுங்க. எஸ் சார். வாங்க சார், வாங்க சார் போகலாம். என்னம்மா கண்ணு, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா? இந்த கேடி மூஞ்சி ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சா? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆனால் அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும்? ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஏன் சாமி, என் பையன் தற்கொலை பண்ணிட்டானா? அது எப்படி? அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கம்னு ஒன்றும் இல்லை, அப்படித்தானே? அவனுக்கு இல்லை ராசா, ஆனால் எனக்கு இருக்குது. என்னன்னு சொல்லு. ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துன்னு வச்சுக்க.
பேசி பார்ப்பேன், அதுக்கப்புறம் மோதி பார்ப்பேன். என்னால இந்த வயசுல கையில கத்தி தூக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு அலைவா முடியும். அதனால ஓன் டெக்னிக்கை உனக்கே யூஸ் பண்ணிட்டேன். எப்படின்னு சொல்லு? மாடர்ன் ஆக்சிடென்ட்னு மாத்திட்டேன். டெக்னிக்குமா டெக்னிக். ஹாய் டியூட், இவர் நம்ம பட்டி தான். கண்ணில் ஹை வோல்டேஜ் தெரியுதுன்னு அன்னைக்கு ஸ்டேஷனில் சொன்னீங்கல்ல, அப்போவே உன்னை பொசுக்கி இருக்க முடியும். அப்படி செஞ்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆயுசுக்கு என்னை தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பீங்க. அப்புறம் கொலைக்கு காரணமான மற்றவங்கள தெய்வமாக நின்று கொள்ள மயிறு நாங்கள் தான் கொள்ளணும். ஆனால் இப்படி உச்சா துஷ்பூர் இடத்துல சுருக் அப்படின்னு ஷாக் அடிச்சிருக்கோம்ல. ஐயோ ஐயோ, அது தப்பு செஞ்சவங்க எல்லாம் வலியை உணர்ந்து சாகும். மனுஷனா பொறுக்கிறது எதையாவது சாதிக்கிறதுக்காக தான். அப்படி போற பாதையில பசி, பாசம், வீரம், சோகம், துக்கம் எல்லா கருமாந்தரும் வரத்தாண்டா செய்யும். இத்தனைக்கு நடுவில் ஒரு காதலை வந்துட்டு தாண்டா போகும். உனக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணு, பிடிக்கலையா ஒதுங்கி நின்று இருக்கணும். பிறக்கும் போதே அந்தஸ்தோட பிறக்கிறது பெருமை இல்லடா. கஷ்டப்பட்டு அந்த இடத்த பிடிக்கிறான் பாரு, அதுதான் பெருமை. இந்த எலக்ட்ரிஷியன் பிள்ளைய அப்படியே விட்டுருந்தா நாளைக்கு ஒரு கலெக்டர் ஆயிருப்பான். இருக்கிற பதவியும் கிடைச்ச பணத்தையும் வச்சுட்டு ஒருத்தர் அடிக்கிறீங்களே, அதில் உங்களுக்கு என்னடா பெருமை கிடைச்சது? நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு திரும்பினா என்ன ஆகுன்னு என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? இது வேற. இந்த தப்பு பண்ண உங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இருக்கு பாரு, செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குதுப்பா. இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ தான் தப்பு பண்ண உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது இல்லையே. நான் ஒரு லூஸு, சாக போகிறவங்ககிட்ட போய் சங்கதி பேசி நாட்டையா திருத்த போகிறேன். ஜனங்க என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என்ன தீர்க்கதரிசியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறதில்ல. ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க யாராவது திமிரில் ஆடினா அதை அடக்கிறதுக்காக எங்கிருந்தாவது இன்னொரு தீர்க்கதரிசி கண்டிப்பாக வருவானா? கண்டிப்பாக வருவான்.